ஹலோ எவ்ரிவன், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் தட் ஷோஸ் சேம் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 3 காம்ப்ளெக்ஸில் எதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஸ்பின் வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா, வாங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கோபால்ட்டுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸு. ஃப்ளூரினுக்கு பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் வரும். ஓகே, -1 அப்படிங்கிறது தான் ஃப்ளூரினோட வேல்யூ, ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேங்களா, ஸோ 6 டைம்ஸ் இருக்குது, அதனால் 6 போட்டிருக்கேன், -3. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +3 அப்படிங்கிறது தான் கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இரிடியத்துக்கு கண்டுபிடிக்கலாம் எக்ஸு. ஸோ குளோரினுக்கும் அதே தான். ஸோ அப்போ -6 வந்துடுங்களா, நான் டைரெக்டாக போடுறேன். ஸோ -3 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா +6 ஆயிரும். ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா +3 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இரிடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா +3. அயன் கொடுத்துருக்காங்க. ஸோ அயனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். H2O அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0 தான் வரும். ஸோ அப்போ இந்த டோட்டல் டேர்மும் 0. ஸோ காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கோபால்ட்டுங்கும்போது 3D7 வரும். 3D7 4:2ங்களா, 3D7 நம்ம எழுதிக்கலாம். கோபால்ட்டுக்கு 3D7 4:2. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இரிடியம் அப்படிங்கும்போது எதுக்கு கீழே வரும்னா கோபால்ட்டுக்கு கீழே தான் வரும். கோபால்ட்டு, ரோடியம், மெரிடியம் வரும். ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3D7, சரி 3D வராது, 5D7 6s2 வரும். ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இரிடியத்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அயனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3D6 4s2ங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் கோபால்ட் இருக்குது, நமக்கு +3. அப்போ கோபால்ட்டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா நம்ம லாஸ்ட் எலக்ட்ரான்லேருந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற இந்த எஸ்ஸில் இருக்கிற 2 எலக்ட்ரானு ப்ளஸ் டியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு டோட்டலாக D6 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா, D6 அதாவது கோபால்ட் 3 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். +3 ஆக்சிடேஷன். ஸோ அந்த 3 எலக்ட்ரானை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இரிடியமும் பார்த்திங்க அப்படின்னா எதில் இருக்குது, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில். இதுலேயும் அந்த 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு இங்கே D6 தான் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி அயன் பார்த்திங்க அப்படின்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஸோ 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா D6. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங், டிஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங் போடணும். ஓகேங்களா, இதுவும் D6, இதுவும் D6, இதுவும் D6. ஓகேங்களா, D6 எல்லாத்துக்குமே D6 தான் வருது. ஸோ 3மே ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ நம்ம டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங்கை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். டி ஆர்பிட்டால் நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், T2G EG அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுங்களா லிஹேண்ட் அப்ரோச் பண்ணும்போது. ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற லிகாண்ட் வீக் லிகாண்டா ஸ்ட்ராங் லிகாண்டா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான்
ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பேஸ் பண்ணி ஒரு லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் கொடுத்தே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோபால்ட் கொடுத்துருக்காங்க. கோபால்ட் அப்படிங்கும்போது 3D சீரீஸில் வரும். ஸோ ஃப்ளூரின் அப்படிங்கும்போது வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஓகேங்களா, இதே இரிடியம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த இடத்துல வந்துடும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3D 4D 5Dயில் வந்துடும். ஓகேங்களா, இரிடியம் காம்ப்ளெக்ஸ் 5D அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எது எடுத்தாலுமே அது ஸ்ட்ராங் லிகாண்டு தான். ஓகேங்களா, ஸ்ட்ராங் லிகாண்டாக தான் ஆக்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா INR 3D. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா H2O அப்படிங்கிறது வந்து வீக் லிகாண்டாக தான் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபால்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன லிகாண்டு, வீக் லிகாண்டாக ஆக்ட் பண்ணும். வீக் லிகாண்ட் அப்படின்னா என்ன ஸ்பின், ஹை ஸ்பின். ஓகே, ஹை ஸ்பின்னு. இது வந்து ஸ்ட்ராங் லிகாண்டு ஆக்ட் பண்ணும், ஸ்ட்ராங் லிகாண்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ வந்து லோ ஸ்பின். அகைன் FeH2Oவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து வீக் லிகாண்டாக தான் ஆக்ட் பண்ணும். ஸோ ஹை ஸ்பின். ஓகே, மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து எப்படி வீக் ஸ்ட்ராங் லிகாண்டுன்னு சொல்கிறேன்னு புரியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் லிகாண்டு இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, Dயில் 6 எலக்ட்ரான்ஸ். வீக் லிகாண்ட் அப்படிங்கும்போது ஹை ஸ்பின். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஃபில் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா மேலே வந்து ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஃபில் ஆகும். டோட்டலாக இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், 6th எலக்ட்ரான் நீங்கள் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டல் இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ட்ராங் லிகாண்டாக ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து D2Gயில் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் EGக்கே போகும். டோட்டலாக இப்போ நமக்கு 6 எலக்ட்ரான், இப்போ நான் 3 ஃபில் பண்ணிவிட்டேன். அகெயின் 4th கீழேயே தான் ஃபில் பண்ணணும். இது ஃபில் ஆகி முடிச்சுட்டு ரிமைனிங் இருந்தால் தான் நம்ம EG ஆர்பிட்டால் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ராங் லிகாண்டுனா அப்படி தான். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னாவே இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணோம். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கீழே T2Gயும் EGயும் ஃபில் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் வரதை அகைன் கீழேருந்து ஃபில் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ எப்படி ஃபில் பண்ணணும், 1 2 3 மேலே ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்கிற அதர் எலக்ட்ரானை இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளோன்னு. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு, இது வந்து பேர்டு. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அன்பேர்டு எவ்வளோ இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான், எல்லாமே பேர்டாக இருக்குது. இங்கே அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. ஸோ 0 அன்பேர்டு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்குது, அகைன் 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, இதிலேருந்தே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், சேம் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட், சேம் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்பின் ஒன்லி S1 போடுறோம். ஓகேங்களா, √n × n+2 போர் மேக்னட்டான். ஓகேங்களா, இப்போ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, அப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, இந்த இடத்துல அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே வராது. ஸோ இங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட், ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்லை. ஸோ இதுக்கு 0 வந்துடும். அப்போ இதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும், ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா இங்கேயும் 4 எலக்ட்ரான் இருக்குது, இங்கேயும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைம் அப்போ 4 அப்படிங்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாவே போதும். ஸோ n அப்படிங்கிறது 4 + 2 போர் மேக்னட்டான் ஈக்குவல் டு √4
4 into 6. ஸோ 24 வருங்களா. ஸோ 25க்கு ரூட் எடுத்தால் 5 வரும். பட் 24க்கு வந்து ரூட் எடுத்தால் அரவுண்டு நமக்கு 4.9 போர் மேக்னட்டான் அப்படின்னு வரும். இதுக்கும் 4 அன்பேர்டு, இதுக்கும் 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.9 போர் மேக்னட்டான் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது ரெண்டுக்கும் கிடைச்ச வேல்யூ, இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஆன்சரில் ஆப்ஷன் ஏவும் சியும் தான் வரும். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சி வந்து சியில் இருக்குது. ஸோ இந்த சி தான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து மறக்காமல் இந்த மாதிரி இதை பேஸ் பண்ண சம்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.